Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பன் பரோட்டா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல 3 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். 3 கப் மைதா மாவுல நம்ம 13 ல இருந்து 15 பரோட்டா வரைக்கும் செய்யலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து மாவு பிசறணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி பரோட்டா நல்லா கோல்டன் கலர்ல கிடைக்கும். 3 கப் மைதா மாவுக்கு 2 முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. பீட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா தான் ஈவனா மிக்ஸ் ஆகும். இப்போ இது கூட மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு காய்ச்சி வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே நேரத்துல தண்ணி அதிகமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை இந்த மாதிரி பிசறி எடுத்துக்கணும். எனக்கு மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ இது மேல ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு ரெடியா வச்சிருக்கிற மாவை தனியா வச்சுக்கலாம். நம்மளோட இந்த கவுண்டர் டாப்ல ஒரு 1 ல இருந்து 1.5 டீஸ்பூன் அளவு மைதா மாவை தெளிச்சு விட்டுக்கோங்க. இது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா பிசறணும். நல்லா பிசைஞ்சாதான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாவும் லேயராவும் கிடைக்கும். இப்போ நான் மொத்தமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சு வச்சிருக்கேன். பாருங்க மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்மளோட மாவு காயாம இருக்கிறதுக்காக இது மேல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பரோட்டாவுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். இப்போ இந்த மாவை எண்ணெயில படுற மாதிரி எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது மேல ஒரு ஈர துணி போட்டுட்டு குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து மேக்சிமம் ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். நீங்க எவ்வளோ நேரம் மாவை நல்லா ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் பரோட்டா. நான் ஒரு 3 மணி நேரம் மேல நல்லா ஊற விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க மாவு நம்மளுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு. இப்படி நல்லா சாஃப்டா இருக்கும்போது தான் நம்மளுக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவுல நம்ம பீடா போட ஆரம்பிச்சிடலாம். பீடா போடுறதுக்கு மாவு மொத்தத்தையும் எடுத்துட்டு அதை உள் பக்கமா திருப்பி திருப்பி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு உங்களோட கட்டை விரலையும் அடுத்த விரலையும் வச்சு நல்லா அழுத்தி பீடா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல பரோட்டா வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்க அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வலுவலுன்னு சூப்பரா பீடா கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமா எனக்கு ஒரு 13 பரோட்டா அளவு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாவு மேல எல்லாமே நல்ல எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. மாவு காஞ்சிரவே கூடாது. நல்ல எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆயிலை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு ஈர துணி போட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அப்போ மாவு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 1 மணி நேரம் விட்டுக்கோங்க. டைம் பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் விட்டாலே போதும். இப்போ நான் ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு எடுத்திருக்கேன். பாருங்க மாவு இன்னமுமே நல்ல சாஃப்டா வந்திருக்கு பாருங்க.
இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு இதுலேருந்து ஒரு பீடா எடுத்துக்கலாம். உங்களோட கை உள்ளங்கை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. லைட்டாக பரப்புனதுக்கு அப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இடையில ஓட்டை எதுவும் விழுந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாவை நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஓரத்தை பிடிச்சு பொறுமையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட 3 விரலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. மாவோட அந்த எண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து அடியில் கொடுத்து மடித்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பரோட்டா பிரியாமல் இருக்கும், நல்லா லேயராக வரும். பாருங்கள், அந்த மாவில் ஓரத்தில் அந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பரோட்டா நல்லா வெந்து வரும்போது நல்ல சாஃப்டாக வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். இதுலேருந்து 1 எடுத்து உங்களோட உள்ளங்கை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து பன் பரோட்டா அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் மெத்துன்னு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு தோசைக்கல்லில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த பரோட்டாவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் விடணும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளே வைக்கணும். அப்போ தான் அந்த கோல்டன் கலர் நல்லா கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பரோட்டா. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பரோட்டா வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால மிதமான தீயில வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை இன்னும் 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. மொத்தமாக ஒரு 3-4 தடவை நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ நமக்கு சூப்பரான பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா லேயராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 3 பரோட்டாவையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லேயராக கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.